I'm Dr. Karthikeyan, nephrologist, Shanmuga Hospitals, Salem. மாசுபட்ட தண்ணியோ மாசுபட்ட காற்றையோ ரொம்ப நாள் நான் பயன்படுத்திட்டு வந்தேன்னா என் கிட்னிக்கு ப்ராப்ளம் வருமா சார்? கிட்னி ஃபெயிலியர்னா சுகர்னால ப்ரெஷர்னால மட்டும்தான் வரும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. தண்ணி கம்மியாக குடிக்கிறதுனால, அதாவது டீஹைட்ரேஷன், ஏர் பொல்யூஷன், சில பேருக்கு ஜெனட்டிக்கலாகவே வந்து கிட்னி ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு கிட்னி ஸ்டோன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் சார்? கிட்னி ஸ்டோன்ஸ் வர பேஷண்ட்ஸ் எப்படி யூஸ்வலி அவங்களுக்கு தொந்தரவுகள் எப்படி வரும்னா, பேக் பெயின், வயிறு வலி, யூரின் போகும்போது பிளட் மாதிரி போகிறது, சில பேருக்கு யூரின் வழியாகவே ஸ்டோன்ஸே பாஸ் ஆகும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தண்ணி நிறையா குடிச்சிட்டா ஸ்டோன் வராதுன்ட்டு. பட் அதை தாண்டி சில பேருக்கு வந்து அவங்க உடம்போட ஜெனட்டிக் மேக்கப்பே வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிற தன்மை உண்டு. ஸோ ஸ்டோன் வந்துட்டால் நம்ம ஜஸ்ட் அவாய்ட் பண்ணாமல் ரெகுலராக வந்து ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிவிட்டு அந்த தன்மை அந்த உடம்புக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து. என் சாப்பாட்டில் அதிக அளவு உப்புலாம் சேர்த்துக்கிறது என் கிட்னிக்கு நல்லதா சார்? சால்ட் வந்து நம்ம எப்பயுமே மீடியமாக தான் எடுத்துக்கணும். சால்ட் நிறையா உடம்புக்கு சேர்த்துக்கிட்டாலே அதனாலேயே ப்ரெஷர் கூட வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பிபி சீக்கிரம் வந்துட்டாலே கிட்னி ஃபெயிலியரும் அதனால் வரலாம். என் கிட்னியை நல்ல முறையில் வச்சுக்க நான் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும் சார்? ஸோ கிட்னி ஹெல்த்தை பார்த்துக்க முக்கியமான ஒரு 8 கோல்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், தண்ணி நிறையா குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மீடியமாக சால்ட் எடுத்துக்கணும். அடிக்குவேட்டாக நம்ம வெயிட்டை பார்த்துக்கணும். ரொம்ப வெயிட் ஆகாமல் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த வெயிட்டுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் ரெகுலராக எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம டயட்டில் வந்து அடிக்குவேட் ப்ரொபோர்ஷனில் ஏற்றுக்கணும். டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு சுகர், பிபி கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 விஷயத்தை முக்கியமாக அவாய்ட் பண்ணணும். ஒன்று வந்து ஸ்மோக்கிங், ரெண்டாவது வந்து பெயின் கில்லர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டாலும் கூட எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் கூட கிட்னி ஹெல்த் பாதிக்கலாம். அதனால் வந்து ரெகுலர் செக்அப் கண்டிப்பாக போகும். ஸோ இந்த வருஷம் March 12th நம்ம வேர்ல்டு கிட்னி டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வேர்ல்டு கிட்னி டே ஒரு தீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஹெல்த் ஃபார் ஆல், கேரிங் ஃபார் பீப்புள் அண்ட் ப்ரொடெக்டிங் த பிளானட். ஸோ நம்மளை மட்டும் பார்த்துக்காம நம்ம என்வாயர்மெண்ட்டும் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ்க்காக குறிக்கிறதுக்கு தான் இந்த வேர்ல்டு கிட்னி டே இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோம்.